வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் ரூபாய் 20,000 உயர்வு அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அப்டேட் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது. 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் விரைவில் இறுதி நிலையில் வருவதால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களிடம் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நிலையான மருத்துவ கொடுப்பனவு அல்லது பிக்சட் மெடிக்கல் அலவன்ஸ் FMA மாதம் ரூபாய் 1000 ரூபாய் 20,000 உயர்த்தப்பட வேண்டும் என்பது ஊழியர் சங்கத்தின் முக்கிய கோரிக்கை. கடந்த நவம்பர் மாதம் 8வது மத்திய ஊதிய குழுவுக்கான பரிந்துரை விதிமுறைகள் வெளியிடப்பட்டதன் பின்பு பல ஊழியர் பிரதிநிதி அமைப்புகள் சில கோரிக்கைகள் இறுதி பரிந்துரையில் சேர்க்கப்படவில்லை என்ற கவலை தெரிவித்தார்கள். இந்த முறை கூட்டுறவு அலவன்ஸுகள் மற்றும் அடிப்படை ஊதியத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மட்டுமல்ல, மருத்துவ உதவித்தொகையிலும் பெரிய மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று கோரப்படுகிறது. மத்திய அரசு சுகாதார திட்டம் CGHS அல்லாத பகுதியில் வசிக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு பிக்சட் மெடிக்கல் அலவன்ஸ் FMA உயர்வு மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும். தற்போதைய ரூபாய் 1000 என்ற தொகை மருத்துவ பணவீக்கத்துடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைவு. கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதியில் வசிக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ செலவுகள் வேகமாக அதிகரித்திருப்பதால் FMA உயர்வு அவசியமாக கருதப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் 8வது சம்பளக்குழு அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியதும் NCJCM ஊழியர் தரப்பிடம் பரிந்துரைகள் பெறுவதற்கான ஆலோசனை நடத்தி வருகிறது. சுமார் 1 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான முக்கிய கோரிக்கைகள் இந்த செயல்முறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. முக்கிய கோரிக்கையில் ஒன்று FMA அதிகரிப்பு மட்டுமல்லாமல் ஊழியர்கள் கூட்டுறவு அலவன்ஸுகள் OPSஐ மீண்டும் கொண்டு வருதல், அடிப்படை ஊதியத்தில் மாற்றங்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் போன்றவையும் கோருகிறார்கள். தற்போது ஊழியர் சங்கங்கள் தங்கள் கோரிக்கைகளை இறுதி நிலையில் கொண்டு வருகிறார்கள். அரசு எந்த அளவு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப் போகிறது, 8வது சம்பளக்குழு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் எதிர்பார்ப்பை எவ்வளவு பூர்த்தி செய்கிறது என்பது வரும் மாதத்தில் தெளிவாக வெளிப்படும். FMAவை ரூபாய் 20,000 உயர்த்துவதாகவும் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் CGHS இல்லாத பகுதியில் வசிக்கும் ஓய்வூதியர்களுக்கு இது மிகப்பெரிய நிவாரணமாக அமையும். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.